உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சக்தியை போட்டு தள்ளணும்னு சகுந்தலா அசைன்மெண்ட் கொடுத்தா. நான் கேட்ட பணத்தை கூட அள்ளி கொடுத்தா. ஆனா எக்ஸாம் எழுத சென்னைக்கு போன சக்தியை நம்மளால கொல்ல முடியாம போச்சு. அந்த வெற்றி அவ கூட வந்து காப்பாத்திட்டான். இல்லனா சென்னையில இருந்து சக்தி போனமாதான் திரும்பி இருப்பா. சக்திய கொன்னுட்டு பழிய தூக்கி ரங்கநாயகி மேல போடலான்னு பக்காவா பிளான் பண்ணிருந்தோம். ஆனா வெற்றியால எல்லாம் சொதப்பிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க இப்படியே பேசிட்டே இருங்க. அங்க மீனாட்சி குடும்பத்துல ஒவ்வொருத்தையும் வளர்ந்து போயிட்டே இருக்காளுங்க. டேய், என்னடா வந்ததும் வராததுமா எங்க மேல குத்தம் சொல்லிட்டு இருக்க? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அக்கா, மீனாட்சி வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? பெருசா என்ன நடந்துற போகுது? ஊர் மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும்னு அந்த மீனாட்சி திட்டம் போட்டிருப்பா. எக்ஸாம் எழுத போன என்ன அட்டாக் பண்ணது யாருன்னு சொல்லி அந்த சக்தி வெற்றி கிட்ட கேட்டுட்டு இருப்பா. துர்கா வழக்கம் போல வீட்டுல இல்லாம வெளியே எங்கேயாவது சுத்திட்டு இருக்கும். யமுனாவும் சரண்யாவும் அந்த வீட்டு வேலைக்காரிங்க மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை தவிர வேற என்ன அங்க புதுசா நடந்துற போகுது? மேடம், யமுனா ஆன்லைன்ல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நம்ம மெஸ் அடிச்சு தள்ளணும், ரோட்டு கடையை மூட வச்சுட்டோம். ஆனா இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பிடிச்சு ஐடி கம்பெனிக்கு சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. மீனாட்சி மெஸ்ஸுன்னு பனியனை போட்டுக்கிட்டு டெலிவரி ஆளுங்கெல்லாம் வந்து பார்சல் வாங்கிட்டு போறானுங்க. இதை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ, அந்த யமுனா சீக்கிரமே மீனாட்சி மெஸ்ஸ புது பொலிவுடன் திறந்துருவா. இப்ப சொல்லுங்க, மீனாட்சி குடும்பத்தை வளர விட்டு வேடிக்கை பார்க்க போறோமா, இல்ல முளைக்கிறப்பவே கிள்ளி எறிய போறோமா? மீனாட்சி குடும்பம் தலை தூக்கவே கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ நாம உடனே அதை செஞ்சாகணும். சங்கிலி, நான் சொல்றத நீ அப்படியே பண்ணு. இந்த பிளானை மட்டும் நம்ம சரியா செஞ்சா போதும். மீனாட்சி குடும்பம் ஆரம்பிக்கிற அந்த புது பிசினஸ் டோட்டலாவே காலி ஆயிடும். உள்ள வரலாமா? யார் சார் நீங்க? இன்சைடர்ஸ் ஐடி கம்பெனி அட்மின் கணேஷ். ஓ, சைனீஸ் ஃபுட் ஆர்டர் கொடுத்தவங்களா? வாங்க சார், உள்ள வாங்க. யமுனா, சரண்யா, சீக்கிரம் வாங்க. வாங்க சார். யமுனா, மத்தியானம் சாம்பிள் ஆர்டர் கொடுத்து அனுப்புனாங்க. ஆமா, அந்த கம்பெனில இருந்து வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் யமுனா. எங்களுக்கு டெய்லியும் 150 பார்சல்ஸ் வேணும். உங்களால அதை ப்ரொவைட் பண்ண முடியுமா? 150 பார்சல் தானே, செஞ்சு தர முடியும் சார். உங்க கிச்சன் செட்டப்லாம் எப்படி? தனியா கிச்சன் வச்சிருக்கீங்களா, இல்ல வீட்லயே குக் பண்றீங்களா? வீட்லயே தான் பண்றோம் சார். ஓ, வீட்ல தான் பண்றீங்களா? தனியா கிச்சன் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். என்னாச்சு சார், ஏதாவது ப்ராப்ளமா? எங்களோட புரோட்டோகால்ஸ் படி ஹோம் கிச்சன்ஸ்க்குலாம் இந்த ஆர்டர் கொடுக்க முடியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.